உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதுதான் கடைசி தடவை நான் உன் மேல மஞ்சள் பூசுறது. அண்ட் ஐ எம் லவ்விங் இட். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாம முதல்ல ஹோலி கொண்டாடும் போது என் கையால உனக்கு கலர் பூசி விடுவேன். உனக்கு ஞாபகம் வருதா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வாழ்க்கையில ஒரு வர்ணஜாலமா வந்து நீ நிறைஞ்ச. You're the color of my life. இப்ப அதே கலர் காணல் நீரா மாறப்போகுது. இப்ப உன்னோட கலருக்கு இன்னொருத்தங்க வரப்போறாங்க. என்னோட உலகத்தை வண்ணமயமாக்க போறது நீ இல்ல, இன்னொருத்தங்க வரப்போறாங்க. இதை நினைச்சு உனக்கு எப்படி இருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன பண்ற? மறந்து போன விஷயங்களை எதுக்காக ஞாபகப்படுத்துறீங்க? ஏன்னா நம்ம கிட்ட பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு? நாம பாஸ்ட மட்டும் தானே விட்டு வச்சிருக்கோம். அதனால நீ எப்பெல்லாம் என்னை விட்டு விலகி போறியோ அப்பெல்லாம் நான் உனக்கு பாஸ்ட ஞாபகப்படுத்துவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, அதை நான் உன்கிட்ட சொன்னதே இல்லை. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒன்னும் பெரிய அழகு இல்ல. அப்ப யார் அழகா இருக்காங்களோ அவங்க கிட்ட போங்க. நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு போ. நீ எனக்கு அவ்வளவு அழகா கண்ணுக்கு தெரியலதான், ஆனா இப்ப நீ என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியற. எந்த அளவுக்கு அழகுனா, அதாவது உன்னை விட்டு என்னால விலக முடியல. திரும்ப திரும்ப உன்கிட்டயே என்ன வர வச்சுக்கிட்டே இருக்கு. உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அழகா இல்லைன்னா அதுக்கப்புறம் எதுக்காக என்ன காதலிச்சிங்கன்னு தானே? சரியா? அது என்னன்னா, நான் உன்னை காதலிக்கல, உன் மனசை தான் காதலிச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வெளியில எல்லா இடத்துலையும் உன்னை நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கு அப்படியே தேவதை மாதிரி தெரிஞ்ச. யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் த வேர்ல்ட், த பெஸ்ட் கேர்ள் இன் த வேர்ல்ட். பட் யூ நோ வாட்? பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் யாருன்னா நான் தான். சரியா? இங்க பாரு, நாம ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சுடுமே. எனக்கு நஷ்டம் ஏற்படும் தான், ஆனா அதிக நஷ்டம் யாருக்குன்னா அது உனக்கு தான். பிரக்யா, you will lose me forever. இப்ப வேணா உனக்கு இந்த விஷயம் புரியாம இருக்கலாம், ஆனா எப்போ உனக்கு இந்த விஷயம் புரிய வருதோ அப்ப ரொம்ப தாமதம் ஆயிடக்கூடாது. நீங்க இதை பண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க? நீங்க இந்த என்கேஜ்மெண்ட் மீரா, அதுக்கு அவளை பார்த்து பயப்படுறியா? அவ உங்களோட வருங்கால மனைவி. வர போற நீ பொண்டாட்டியாச்சே. ப்ளீஸ். என்னாச்சு? நான் உனக்கு நெருக்கமா வரும்போது உனக்கு பயமா இருக்கா, இல்ல உன்னால உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு பயப்படுறியா? அவ இங்கதான் வந்துட்டு இருக்கா, தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். ஐ டோன்ட் கேர், வரட்டுமே. கத்தாதீங்க. How dare you, Ranbir? How dare you? அப்ப நீங்க என்ன சீட் பண்றியா? நான் சீட் பண்றேனா? நீ தான் பெரிய சீட்டர். நீ எதுக்காக அவளை விட்டுட்டு நான் உன்னை சூஸ் பண்ண நீ அவகிட்ட போய் சொன்ன? நான் அப்படி சொன்னா அப்படி நடந்துச்சா? இன்னொரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன் ரியா மெஹரா. நான் பிராச்சி கிட்ட என்னைக்கோ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டதே இல்ல, நான் எப்பயும் அப்படி பண்ணவும் மாட்டேன். ரன்பீர், நான் அன்னைக்கு பார்த்த பிராச்சி வந்து ஸ்டாப். ஜஸ்ட் ஷட் அப். கடைசி தடவையா சொல்றேன், இன்னொரு தடவை பிராச்சின்ற பேர் உன்னோட வாயில வந்துச்சுன்னு வையேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னை பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதாவது அது மத்தவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு வையேன், அது ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சோ டோன்ட் ஃபோர்ஸ் மீ ப்ளீஸ், டோன்ட் ஃபோர்ஸ் மீ. இன்னொரு தடவை பிராச்சி பேரை சொல்லாத. அப்போ நீங்க என்ன மிரட்டுறியா? நான் எதுக்காக உன்னை மிரட்டணும்? நான் உனக்கு சஜஷன் தான் கொடுக்குறேன். இந்த சஜஷனை நீ கடைசி வரைக்கும் மறக்காதன்னா. ரன்பீர், வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு தெரியல நம்ம ரெண்டு பேருக்கு என்கேஜ்மென்ட் நடக்க போகுது. ரபிஷ். அது உன்னோட தப்பான எண்ணங்கள். நம்ம நிச்சயதார்த்தம் ஏன் நடக்குதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ல. உண்மை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. ரன்பீர், ப்ளீஸ் ஜஸ்ட் ஸ்டாப் இட். என்னால முடியாதுன்னு இதெல்லாம் கேட்டு அழுத்து போயிட்டேன் ரன்பீர். என்ன கேட்டு அப்படி அழுத்து போயிட்ட? எது உண்மையோ அதான் உண்மை ரியா. ஏதாவது பிரச்சனையா? இது வரைக்கும் இல்ல. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. அப்ப பிரச்சனையா இருக்குமா? நீ எவ்வளவு வேணாலும் பிடிவாதமா இரு, ஆனா ஏன் பிடிவாதத்துக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னதான் ஆனாலும் உன் லைஃப் பார்ட்னர் நான் தான் ரன்பீர், அந்த பிராச்சி இல்ல. நான் இப்ப எப்படியாவது டேடோடைய கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்.
யோசிக்காத. அதாவது எவ்வளவு யோசிக்கணுமோ யோசிச்சிட்டல்ல, அதனால சொல்லிடு. இல்லனா நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ரியா, என்ன யோசிச்சுன்னு கொஞ்சம் சொல்லிட்டு தான் போயேன். அட, இங்க யாருமே இல்லையே. ஆனா சத்தம் இங்கதானே வந்தது. மிஸ்டர் மெஹராவை பாத்தீங்களா? இல்ல, இங்க அவர் இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம கீழே போலாம். என்ன இது? உங்களுக்கு எது கோவப்படுத்துமோ அதை பண்ணதான் எனக்கு ஆசை. போய் எது உண்மை எது பொய்ங்கிறது இங்க முக்கியம் கிடையாது. ஆனா மீரா நம்மள இப்படி அவ பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ என்ன யோசிப்பா? அவ என்ன யோசிப்பானா, நமக்குள்ள ஏஃபேர்னு. ஆ? ஏஃபேர் அதாவது எக்ஸ்ட்ரா ஃபியான்சி அஃபேர். உனக்கு புரியல? அது என்னன்னா, கல்யாணம் ஆனவங்க லைஃப்ல இப்படி ஏதாவது நடந்தது எக்ஸ்ட்ரா மேரேஜ் அஃபேர்னு சொல்லுவாங்க. நான் உன்னோட ஃபியான்சியே இல்லையா, அதனால இத எக்ஸ்ட்ரா ஃபியான்சி அஃபேர்னு சொல்லுவாங்க. அங்க மீராவோட மனசோடையும் இங்க நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தவங்க மேல எப்ப உனக்கு இந்த அக்கறை வந்தது? அட, அவன் தெரிஞ்சுக்கிட்டுமே. எனக்கு இங்க எக்ஸ்ட்ரா ஃபியான்சி அஃபேர் போயிட்டு இருக்கு, அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் மேரிட் அஃபேர் ஆயிடுங்க. 2 நாள்ல. நீங்க மாறிட்டீங்க, முன்னெல்லாம் இப்படி கிடையாது. நான் ரொம்ப மோசமாயிட்டேன், வெரி பேட். அதனால தானே நீ என்னை விட்டு போற. என்ன? மஞ்சனை தொடச்சுக்கிட்டேன். ஆனா இப்ப ஆயிடுச்சு. ஆமா, இப்ப நான் என்னத்த பார்த்தேன்? அதாவது இங்க என்ன நடக்குது? நான் என்னென்ன பாக்குறனோ அது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே. அபி மீராவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு, ஆனா பிரக்யா கூட ரூம்ல. ஓ, என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நலங்கு நடக்கும், நலங்குக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். நான் உன் கூட சேர்ந்து எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் நடத்த போறேன். பிராச்சி, நீ எங்க போன? உன்னை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். ஆமா, என்னாச்சு? அவனை விட்டு பிரியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காதல் என்ன அவன் பக்கம் இழுத்து கொண்டு போய் சேர்க்குது. அவனை விட்டு பிரியற காரணத்தை எப்படி தேடுறதுன்னு தெரியல. சரி, பரவாயில்ல. நான் எப்ப அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா ஒண்ணு சேர்றது பாக்குறனோ, அதுக்கப்புறம் நிரந்தரமா இந்த அழுக நின்னுடும். அதனால இன்னைக்கு எவ்வளவு அழணுமோ அழுதுக்கிறேன். என்ன இது? ஷகானா கூட என்னோட போனை எடுக்க மாட்டேன்றான். பிராச்சி என்ன அவாய்ட் பண்ற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் போனை எடுக்க மாட்டேன்றான்.
இங்க என்ன நடக்குது விக்ரம்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பல்ஜித் பாட்டியும் சரிதா பாட்டியும் கையை கொடுத்து பேசிக்கிறாங்க. ஏன் இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க? சந்தோஷமா இருக்காங்கன்னா? அதாவது பல்ஜித் பாட்டிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல இல்லையா? அப்படி இருக்கும்போது பல்லவி, உனக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் இந்த மாதிரி யோசிக்கிற? கூலாரு. உங்களுக்கு தெரியாது, இது பெண்களோட 6வது அறிவு. எனக்கு என்ன தோணுதுன்னா பல்ஜித் பாட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாங்க. அப்படி மட்டும் நடந்ததுன்னு வைங்க, எனக்கு அதாவது மீரா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பிரக்யா பல்ஜித் பாட்டியோட மருமக. மருமக இல்ல, இருந்தா. கடந்த காலத்தை பிரசன்ட்ல கொண்டு வராதீங்க என்ன? எந்த காரணமும் இல்லாம பிராச்சி மேலையும் அவ குடும்பத்து மேலையும் ஏன் இவ்வளவு வெறுப்பா இருக்கனே தெரியல. ஒருத்தரோட மனசை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சஹானா. இன்ஃபேக்ட் எங்க போயிட்டா இவ? சஹானா, நீ மீராண்டிய பாத்தியா? ஏன் அவங்க கிட்ட என்ன பேசணும்? நீ என்ன ரொம்ப கேள்வி கேக்குற. நீ இவ்வளவு கேக்குறதால நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். மீரா, உனக்கு என்னாச்சு? அது என்னன்னா நலங்கள்ல இருந்து பாதியிலே எந்திரிச்சு போயிட்ட? அது மஞ்சள் போட்டதும் எனக்கு ஏதோ அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. அதான் பயங்கரமா எரிஞ்சது. ஆனா மீரா, இங்க நலங்கு சடங்கு நடந்துட்டு இருக்கு, கொஞ்சமாவது வச்சுக்கோ. இல்ல, ரொம்ப எரியுது, ப்ளீஸ். கொஞ்சம் மஞ்சள் எடுத்து ஆலியாவுக்கும் பல்லவிக்கும் பூசி விடலாமே. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் எரிய ஆரம்பிச்சிரும். பார்ட்னர், எனக்கு என்ன தோணுதுன்னா கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. அது என்னன்னா, இப்படி ஒரு நிலைங்க என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. அது என்னன்னா, பொண்ணு மேல மஞ்சளே படல. அப்ப இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நலுங்கு சடங்கு நடக்கல. நடந்துச்சு அபிக்கும் பிரக்யாக்கும். அதனாலதான் மஞ்சளை பிரக்யாக்கா பூசிக்கிட்டாங்க. பார்ட்னர், பயப்படாதீங்க, இவனும் நம்ம பக்கம் தான். பூரப், உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல பையன்பா. ஆனா உங்க அளவுக்கு நல்லவன் இல்ல. நீங்க 2 பேரும் பண்ற அளவுக்கு கூட பிறந்தவங்க கூட பண்ண மாட்டாங்க. அப்படின்னா இதுக்கான அர்த்தம், இந்த 2 ஓல்டுங்க கூட ஒரு கோல்டும் கிடைச்சிருச்சு. சரியா சொன்னீங்க. அங்க பாத்தீங்களா, கண்டிப்பா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஹாய். ஹாய். உனக்கு மஞ்சள் பூசி விடலான்னு நினைச்சேன். பிரக்யா கணத்துல எப்படி என் மஞ்சள் பட்டதோ அதே மாதிரி உன் கணத்துலயும் படணும்ல. ஆனா அவ திருப்பி அதை தொடச்சிட்டா. ஆக்சுவலி நான் எல்லார்கிட்டயும் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எனக்கு பயங்கரமா அலர்ஜி ஆகுது, என்னால மஞ்சள் வச்சுக்க முடியாது. ஓ, அப்ப நலங்கு முடிஞ்சிருச்சா? பரவாயில்ல, வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தான். அப்புறம் உனக்கு என் வாழ்த்துக்கள். மீராவோட கனவு நிறைவேற போது, அப்புறம் வேண்டுதலும் நிறைவேற போது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். படி, நான் இப்ப வந்துடுறேன். நீ இங்க வா, இங்க வான்னு சொல்றேன்ல. உன்கிட்ட ஏதாவது ஐயர் நம்பர் இருந்தா கொடு. அதாவது பரிகாரம் பண்ணுவாங்கல்ல அவங்க. ஏன்? அது என்னன்னா ஆலியா, எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, அபியும் பிரக்யாவும் நெருங்கி வராங்க. அதனால அவங்களுக்குள்ள மறுபடியும் கல்யாணம் நடக்காம இருக்கணும். மித்தாலியானே, உங்க இஷ்டத்துக்கு வளராதீங்க. நான் ஒண்ணும் வளரல, நான் உண்மையதான் சொல்றேன். அது என்னன்னா, இங்க என்ன நடக்குதோ அதை நம்மளால பார்க்க முடியல. அப்புறம் எதை பாக்குறோமோ அது நடக்க போறதும் இல்ல. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது நம்ம வீட்ல மீராக்கு அபிக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, ரைட்? ஆனா எனக்கு அந்த மாதிரி நடக்கும்னு தோணல. நீ வேணா பாரு, கல்யாணம் நடக்கும் இல்லையா, அதாவது அக்னிய சுத்தி வருவாங்கல்ல, கண்டிப்பா அபியும் மீராவும் சுத்தி வர மாட்டாங்க, பிரக்யாவும் அபியும் தான் சுத்தி வருவாங்க. நெவர். அப்படி நடக்காது.
அப்படி நடந்தா என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்படிதான் நடக்க போகுது. நீ என்ன பண்ண போற? ராஜ் கிட்ட சொல்லிருக்கேன். ராஜ் கிட்ட சொல்லிருக்காங்களா? ராஜனா, தேக் விஜய் லைப்ரரியில தானே இருக்கான். ஆரியன், நீ சும்மா நின்னு ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எனக்கு என்ன பண்றாங்க, என்ன காப்பாத்து. நீயா? நான் தான். என்ன கிட்னாப் பண்ணி நான் சொல்ல வரது எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த? முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. வெரி குட். அதாவது என்ன ஆச்சுன்னா, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் பிராச்சி குறுக்க வந்துடுறா. அதனால தான் நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி தான். எனக்கு தெரியாதா என்ன? இங்க பாரு, பிராச்சி என்கிட்ட ஏதோ சொல்ல வரா, ஆனா சொல்ல முடியாம ரொம்ப தவிக்கிறா. என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா? நீ சொல்லு, அவ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, ஏன் இப்படிலாம் என்கிட்ட நடந்துட்டு இருக்கான்னு? பிராச்சி ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும்ல? உனக்கு தெரியாதா? நிஜமா உனக்கு தெரியாதா? உனக்கு எதுவும் தெரியாதுன்னா நீ ஏன் பதட்டமா இருக்க? இல்ல, அது எனக்கு ஒண்ணும் தெரியாது. இங்க பாரு ஷஹானா, நான் பிராச்சியை உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்கேன். அவ என்கிட்ட இப்போ பிரேக்கப் பண்ணிட்டா. எனக்கு என்ன ரீசன்னே தெரியல. அவ என்கிட்ட ரீசன் மட்டும் சொல்லிடட்டும், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். ஆனா ரீசன் தெரியாம என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ், என்ன நடக்குதுன்னு சொல்லு. என்னால அவளை இப்படி பார்க்க முடியாது. நீ ப்ராமிஸ் பண்ணு, இந்த விஷயம் யாருக்கும் சொல்லக்கூடாது. என் மேல சத்தியம். ரன்பீர், அது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும். அவ உன்னை விரும்பல. இதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. பொய் சொல்ற, உனக்கு எல்லாமே தெரியும். இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. சரி, நீ கிளம்பலாம். நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பிராச்சி கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு. அதாவது நான் உயிருக்கு உயிரா அவளை காதலிக்கிறேன்னு. அப்புறம் இந்த காதல் இருக்கே, அது வாழ்க்கை ஃபுல்லா என் கூட தான் இருக்கும். இந்த காதலுக்காக நான் எந்த எல்லையையும் தாண்ட தயாரா இருக்கேன். அவ என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா அவளை நான் அவ்வளவு ஈஸியாலாம் விட மாட்டேன். And I am really sorry for this. போ. டோன்ட் ஸ்மோக், இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த். அது மட்டும் இல்லாம இங்க ஸ்மோக்கிங்க்கு அனுமதி கிடையாது. இந்தா. இந்த பேப்பரை எப்படி எப்ப யூஸ் பண்ணணுங்கிறத நான் உன்கிட்ட சொல்லுவேன். மீராக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா அப்ப திக்விஜய் கிட்ட இருக்கிற பேப்பரை வச்சு அவனை கேம் ஆட சொல்லுவேன். இப்ப என்னாச்சு? எனக்கு பைத்தியம் முடிச்சிருமோன்னு தோணுது. இங்க பாரு, எனக்கு என்ன நடந்ததோ அதே தான் பிராச்சிக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது அம்மா நடிச்சாங்களா அந்த மாதிரி. எனக்கு தெரியும் பிராச்சி என்ன காதலிச்சுட்டு தான் இருக்கா. அதுவும் இல்லாம எதுக்காகவும் அவன் என்ன பிரேக்கப் பண்ணவே மாட்டா. ஆனா அவ ஏன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றா? வார்த்தை உதடுல இருந்துதான் வருது, ஆனா அந்த வார்த்தையை அவ சொல்லல. அது சரி, ஆனா அவங்க அம்மாக்கு உன்னுடைய அம்மா மாதிரி ஹார்ட் அட்டாக்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ராஜியோட அம்மா கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொல்ல மாட்டாங்க. அவங்க உண்மையிலேயே ஸ்வீட் ப்ரோ. வாட்? ரொம்ப ஸ்வீட். அத்தா அவங்க ராஜியோட அம்மா, மறந்துடாத அவங்கள போய். சரி சரி, சாரி ப்ரோ. இப்ப அத்தையால எந்த பிரச்சனையும் இல்ல. சீஃப தான் புரிஞ்சிக்க முடியல. ஏன்? அது என்னன்னா, ரியா மட்டும் சீஃப மீரா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லலனா கண்டிப்பா சீஃப் மீரா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. அப்புறம் இது எல்லாமே நடந்தது என்னைக்குன்னா அந்த தீபாவளி ராத்திரி தான். பாட்டி தான் என் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் சொன்னாங்க. வெறும் ரியாவோட பிடிவாதத்துக்காக தான் எல்லாரும் இதை ஒத்துக்கிட்டு சீஃபுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? அதாவது ஒன் செகண்ட் என்ன யோசிக்க விடு. புரிஞ்சிருச்சு. என்ன? எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சது? ப்ரோ, இட்ஸ் ரியா. ரியாவா? எங்க? அட, அவ மூளைக்குள்ள தான இருக்கா. ரியா சொல்லிதான் பிராச்சி இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது எப்படி ப்ரோ நடக்கும்? பிராச்சிக்கு தான் ரியாவை பிடிக்காது, அப்புறம் எப்படி ரியா சொன்னதை கேப்பா? ரியா எப்படி பட்டவன்னு உனக்கு தெரியும்ல. அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. இந்த பக்கம் போற மாதிரி போய் அந்த பக்கம் வேலையை முடிச்சிருவா. அவ என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? முதல் நீ பிராச்சியை காதலி, அவளோட மனசை உடனே சொன்னா. இப்ப அதேதான் அவ பிராச்சி கூடயும் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பிராச்சி என்னோட மனசை உடைச்சிருவாள்ல. சிம்பிள். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. என்ன காரணத்துக்காக பிராச்சி அவ சொன்னதை கேக்குறா? இதுக்கான பதில ஒரே ஒருத்தரால மட்டும் தான் கொடுக்க முடியும். யாரு?
உன்னோட அண்ணி தான். வா. என்னோட எந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு சொல்லுங்க. ஓ, நான் யோசிக்கிறதுலயோ சொல்றதுலயோ உனக்கு என்ன ஆயிட போகுது? உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லாதீங்க. இதுதான் பிரச்சனை. பொறுமையே இல்ல. பொறுமை இல்லைங்கிறதுனால தான் இப்படி எல்லாம் நடக்குது. உன்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னு நான் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா, உனக்கு தான் தெரியுமா, அப்புறம் எதுக்கு கேக்குற? நலங்குக்கு வாழ்த்துக்கள். உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்.